We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் சந்தித்து பேசியதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இருவரும் 30 நிமிடம் வரை பேசியதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகை தந்திருந்தார். மேலும் முக்கியமாக இன்றைய தினம் 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தான் அவர் வருகை தந்திருந்தார். நேற்று இரவே அவர் சென்னை விமான நிலையம் வருகை தந்த அவருக்கு பாஜக மாநில தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் எல்லாம் அவருக்கு வரவேற்பு கொடுத்திருந்தார்கள். அதற்கு பிறகாக அவர் கோவளத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்திருந்தார். முக்கியமாக நேற்று இரவு முதலமைச்சர் விஜய், அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவரும் தனிப்பட்ட முறையில் நேற்றைய தினம் சந்தித்து பேசியிருந்தார்கள். அது தொடர்பான அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இதற்கிடையே இந்த சந்திப்பு என்பது சுமார் 30 to 40 நிமிடங்கள் நடைபெற்று இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக அமித்ஷா அவர்களை வரவேற்பதற்காக முதல்வர் அவர்கள் 1/2 மணி நேரத்திற்கு முன்பிருந்தே இந்த விடுதிக்கு வருகை தந்து, அதாவது 10 மணிக்கே இங்கு வருகை தந்து சுமார் 1/2 மணி நேரம் அமித்ஷா அவர்களை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருந்திருக்கிறார். அதற்கு பிறகு 10:30 மணிக்கு அமித்ஷா அவர்கள் வந்தவுடன் பூங்கொத்து கொடுத்து தமிழக முதல்வர் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வரவேற்றிருக்கிறார். மேலும் அதற்கு பிறகாக 30 to 40 நிமிடங்கள் இருவருக்கும் தனிப்பட்ட சந்திப்பு என்பது நடைபெற்று இருக்கிறது. எனவே தமிழகத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக அவர் பேசியிருக்கலாம். மேலும் இது ஒரு முக்கிய அரசியல் நகர்வாக இது அமைந்திருக்க கூடும் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே ஏற்கனவே டெல்லிக்கு சென்ற தமிழக முதல்வர் அவர்கள் அங்கு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பிரதமர் அவர்களையும் சந்தித்திருந்தார். ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக அது அமைந்திருந்தது. இருப்பினும் கூட அமித்ஷா அவர்களை சந்திக்கவில்லை. அதற்கு பிறகு தற்பொழுது முதல் முறையாக நேற்றைய தின சந்திப்பில் தான் அந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. முதல் முறையாக அவர் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேற்றைய தினம் சந்தித்து பேசியிருக்கிறார். எனவே நாளை, அதாவது இன்றைய தினம் இப்படி ஒரு கூட்டம் நடைபெறக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் அந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. அவரினுடைய வருகைக்காக தமிழக முதல்வர் அவர்கள் சுமார் 30 நிமிடங்கள் இந்த விடுதியில் காத்து கொண்டிருந்திருக்கிறார். அதற்கு பிறகு அமித்ஷா அவர்கள் வந்த பிறகு அவருக்கு பூங்கொத்து கொடுத்து அந்த வரவேற்பு எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அதன் பிறகு 30 to 40 நிமிடங்கள் இருவருக்கும் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள். பல்வேறு முக்கிய விஷயங்களை அவர்கள் பேசியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே இது ஒரு தமிழக அரசியலில் ஒரு முக்கிய நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.